ஹாய் விவர்ஸ், நித்யாவும் சமீரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து அன்பா வந்து பாசமா வந்து கோவில் பிரசாதத்தை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சுவாதி வந்து முகேஷ் கிட்ட மனைவி கேட்கறாங்க. அப்ப நம்ம முகேஷ் வந்து கோவில் பிரசாதத்தை வந்து சுவாதிக்கு கொடுக்குறாரு. சுவாதி வந்து கோவில் பிரசாதத்தை வந்து தன்னுடைய கையால வந்து முகேஷ்க்கு ஊட்டி விட்டுறாங்க. நம்ம முகேஷும் பாத்தீங்கன்னா அவருடைய கையால வந்து சுவாதிக்கு ஊட்டி விட்டுறாங்க. இது மாதிரி முகேஷும் சுவாதி வந்து ரொம்ப அன்பா இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. நித்யாவுடைய அப்பா அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, சமீர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க. அப்போ நித்யாவுடைய பெரியப்பா பாத்தீங்கன்னா வந்து ராகேஷ், நீ வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம், நம்ம குடும்பம் மான போயிடும் சொல்லிட்டு அவர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனோட வார்த்தைக்காக நித்யாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா கட்டுப்பட்டு அவரு அமைதியா இருக்காரு. நித்யாவும் சமீரும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ நித்யா சமீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, என்னப்பா இது, ஏன் இது மாதிரிலாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்பவுமே வந்து நோ தேங்க்ஸ் நோ சாரி சொல்லக்கூடாது, நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கப்புறமா எதுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நமக்குள்ள வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நித்யா சமீர் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சமீருடைய அம்மா ரோகனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வராங்க. வந்து சமீருடைய மாமா கிட்ட வந்து கேட்கறாங்க, எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ சமீரோட மாமா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, நித்யா சமீருடைய காதல் விஷயம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சமீரோட அம்மா அது மாதிரி சொல்லும்போது சமீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, நித்யாவும் சமீரும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அவங்க வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல ரோகனுடைய அப்பா வந்து சொல்றாரு, இப்பயே போயிட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நித்யா மேலையும் நித்யாவோட ஃபேமிலி மேலையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து சமீரோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க, நீங்க எதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி சமீர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து ரோகனுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. நித்யா சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர், இதுக்கப்புறம் வந்து உன்னை பார்க்க முடியாது, உன்கிட்ட வந்து பேச முடியாது, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்திச்சுக்க முடியாது, இதுதான் நான் பாக்குறது கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம நித்யா சமீர் பாத்தீங்கன்னா வந்து கடவுள் கிட்ட வந்து வேண்டுறாங்க, எங்களுடைய காதல் வந்து கை கூடணும், எங்களுடைய காதல் விஷயத்துல வந்து எங்களுடைய குடும்பத்தார் வந்து நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. வேண்டிட்டு தங்களுடைய காதல் வந்து நிறைவேறணும், தங்களுடைய காதல் வந்து கை கூடணும், எங்களுடைய குடும்பத்தார் வந்து எங்களுடைய காதலை வந்து ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில வேண்டுதலும் வந்து நிறைவேற்றுறாங்க கோவில நம்ம நித்யா சமீர். நித்யோடைய அப்பா ரொம்பவும் பொறுமையில இருந்து இதுக்கப்புறமே என்னால வந்து அமைதியா இருக்க முடியாது, நான் இப்பயும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன், சபரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாரு. தன்னுடைய குடும்பத்தார் எவ்வளவு தடுத்தும் வந்து அவர் கேட்க மாட்டாரு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யோட சித்தப்பா பாத்தீங்கன்னா வந்து வீட்டோட வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்காரு. இவங்க தன்னுடைய குடும்பத்தார் வந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து நித்யோட சித்தப்பா வந்து கேட்டுட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. நித்யா சமீர் காதல் விஷயத்துல நம்ம நித்யோட சித்தப்பா என்ன முடிவு எடுக்க போறாரு இதுக்கப்புறமா? இது மாதிரி நினைத்தால் இன்னைக்கும் சிலையோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.